السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. وقال نبينا أن عمرو بن شعيب عن أبيه عن جده رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين واضربوهم عليها وهم أبناء 10 سنين وفرقوا بينهم في المضاجع. رواه أبو داود. கண்ணியமானவர்களே, நாம் பார்க்க போகிற தலைப்பு குழந்தைகளுக்கு, பிள்ளை செல்வங்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. நாம் மேலே ஓதிய அந்த குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமும் இதுதான். என்ன அப்படின்னா, நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கிறது. இது உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அம்ரு இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் பாட்டனார் வாயிலாக அறிவிக்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளை 7 வயதில் தொழும்படி ஏவுங்கள். 10 வயதில் தொழாவிட்டால் அவர்களை அடியுங்கள். மேலும் சகோதர சகோதரிகளை தனித்தனி படுக்கையில் உறங்க வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அம்ரு இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாட்டனார் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, குழந்தைகளை 7 வயதாகின்ற பொழுது அவங்கள நம்ம தொழுகும்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொழுகை கொண்டு மார்க்கம் ஏவுங்கள் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? தொழுகும்படி அவங்க ஏவி கொண்டு இருக்கணும். 10 வயதாயிடுச்சு அப்படின்னா அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக பள்ளிவாசலுடைய பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே தொழுவ ஆரம்பித்து விடுவார்கள். அதே நேரத்தில் தொழுகை விட்டு விட்டால் அடியுங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்கிறது இந்த ஹதீஸில். அப்போ அடிக்கிறன்னு பேரில் நம்ம வரம்பு மீறி போயிடக்கூடாது. வரம்புகளையும் மரபுகளையும் மீறி நம்ம செயல்பட்டுக்கூடாது. ஆக அடிக்கிற பெயரில் காட்டு மிராண்டித்தனமாகவும் நடந்துக்கக்கூடாது. அதையெல்லாம் நல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில் பிள்ளை செல்வங்களை வளர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ அந்த விஷயத்தில் நாம் முழுமையான முறையில் அக்கறை எடுத்து கவனம் எடுத்து அவர்களை வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்குரிய வழிகளை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டு செல்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் லேசாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.